அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ ரொம்ப அருமையாக சகோதரர் சொன்னாங்க. ஏன்னா நான் பல சூழ்நிலையில் நான் நிற்க வேண்டும், என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு திட்டம் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில் என்ன பேசணும் அப்படின்னு நான் காத்திருக்கணும். எனக்கு ஆண்டவர் வசனத்தை தருவார். இந்த நாளிலும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு ஜெபத்தில் ஒரு வார்த்தை, நாட்கள் பொல்லாதவையானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி உதவி செய்யணும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது மனசில் அப்படியே பலமாய் விழுந்துட்டுது. ஸோ அந்த வசனத்தில் நாம் போனோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, நீங்கள் ஞானமற்றவர்களை போல இராமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவையானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. அந்த வார்த்தை தான். நாட்கள் எவ்வளோ பொல்லாப்பாக இருக்குது, உலகத்தின் சூழ்நிலை எவ்வளோ பொல்லாப்பாக இருக்குன்னு உலக நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாய் கவனிக்கிறவர்களுக்கு தெரியும். தேவன் மனிதனை படைத்த போது தேவ சாயலில் படைத்தார். அவனை, அதாவது தேவ சாயல் என்று சொன்னால் இங்கிலீஷில் இமேஜ் அண்ட் லைக்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவருடைய சாயலாகவும் ரூபத்தின்படியாய் அவனை படைத்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. தேவ சாயல் என்று சொன்னால் அதில் பல விஷயம் இருக்கிறது. அதில் ஒரு காரியம், அது மத்திய 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அப்போ பரலோகத்தின் தேவன் பூரண சர்க்குணர் இல்லையா? அந்த சாயலில் ஆதாமியாவால் படைச்சிருந்தா எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க பூரண சர்க்குணராக தானே இருந்திருக்கணும், சந்தேகம் இல்லைல்ல. அவரை போல படைத்தார். அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அவரை போல மாறிடுங்கன்னு சொல்கிறார். அப்போ தேவன் பூரண சர்க்குணர். அதே விதமாய் தான் ஆதாம் ஏவாளும் பூரண சர்க்குணராக இருந்தாங்க. இன்னைக்கு இருந்த பார்க்குற எந்த தீமையான கொடுமையான குணமும் தன்மையும் அந்த காலத்தில் இருந்தது கிடையாது. அப்புறம் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியலை, சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க இல்லையா? நான் புசிக்க சாகவே சாவேன்னு சொன்னேன். அது ஆதியாகமம் 3:4 இல்லை, நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு எதிரான ஒரு கருத்தை அந்த வலுசர்ப்பம் சொன்னதுனால, அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தெய்வ மகிமை இழந்துட்டாங்க. அந்த சாத்தானுடைய அடிமைத்தனம் வந்ததுனால, சாத்தானுடைய ஊடுருவல் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டதுனால சாபம் அந்த சாப சாயல் அல்லது சாத்தானிய சாயல் மனுஷனுக்குள்ளே வந்துட்டு. அதாவது நீங்கள் ஆதியாகமத்தில் நல்ல மதியம் இருந்தேன்னு அந்த காயின் என்ன செய்கிறான், ஆபேலை கொலை செய்கிற அந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த சம்பவத்தை பற்றி, அதாவது தெரியும் அவங்களுக்கு, காயின் ஆபேலை கொலை செய்தான் என்று சொல்லி 8ஆம் வசனம் இல்லை 4:8 அவனை கொலை செய்தான். இந்த காயின் ஆபேலை கொலை செய்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் ஒரு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. அது யோவான் 8:44 பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். யார் கொலைபாதகனாக இருக்கிறான்? பிசாசு. அப்போ என்ன புரிகிறோன்னா, உலகத்தின் முதல் கொலையை அரங்கேற்றினவன், அதற்கு காரணமானது யாருங்க? யாரு சொல்லுங்க? அதான் வசனம் வாசிட்டீங்க இல்லையா? ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன்னா உலகின் முதல் கொலைபாதகத்துக்கு காரணமானது யாரு? ஓகே. அப்போ ஆதாம் ஏவாளை தேவ உறவிலிருந்து பிரித்து எல்லா சாபம் இல்லை. ஆதியாகமம் 3:16-19 நீ பெருகும்போது வேதனை. ஏன்னா அந்த வார்த்தை முக்கியம். முதலாவது பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி 1:28 ஆதியாகமம் சொன்னார். இப்போ 3:16 சொல்கிறார், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன். அது ஏன் அப்படி சொல்லிட்டார்னா, இனி உன்னுடைய வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காது. இது பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கையில் தந்திருக்கிறதுனால இவ்வளோ டீட்டெயில்டாக சிந்திக்கிறோம். உலகத்தில் உள்ள மற்றவங்களுக்கு தெரியாமல் அவன் கடவுளுக்கு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கான்லாம் பல மாதிரி பேசிட்டு போகிறான், அதை விட்டுடுவோம். நமக்கு கையில் இருக்க பைபிளில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறதுனால அதை உங்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. சரி, இப்போ வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காது. அதனால தான் நீ பெருகும்போது வேதனை பெருக பண்ணுவேனுங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். ஏன்னா நீங்கள் என்னுடைய உறவிலிருந்து இப்போ இன்னொரு சாத்தானுடைய ஐக்கியத்தில் போயிட்டான். இனி அவனுக்கு தன்மை தான் உங்களுக்குள்ளே வரும். எனக்கு, அதாவது தேவனோடு இணைப்பில் இருந்தால் பரிசுத்த குணம் வரும், அவருடைய குணம் வரும். சாத்தானோட இணைப்பில் இருந்தால் அவனுடைய குணம் வரும் இல்லையா?
நீங்கள் வந்து கலாத்தியர் 5 19 20 21 தானே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குங்கன்னு ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா? நம்ம பட்டியல் கொலைகள், வரிகள், களியாட்டுகள், சண்டைகள், பிரிவினை நிறைய இருக்குது. அந்த பட்டியல் அங்கே இருக்குல்ல. இந்த குணம் யாருக்கு குணம்னா, யாருக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் பவர் இருக்குதோ அவங்களுக்குள்ள இந்த குணங்கள் இருக்கும். நீங்கள் ஒன்று புரியணும், ஆவியானவர் எப்படி கொண்டு போகிறாருன்னு அப்படி தான் பேசணும். நாம் வந்து பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம் இல்லையா? தேவன் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் வித்தியாசம் இருக்குது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, இப்போ நான் நாட்டையர் பேரேன், அவங்களாம் தூய் ஆவியை விசுவாசிக்கிறேன் அப்படி தானே நிச்சய விசுவாச பிரமாணம் சொல்லுவோம்ல, தூய் ஆவியை விசுவாசிக்கிறேன், அதுதான் அந்த நிச்சய விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். விசுவாசிக்கிறோம், ஆனால் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக நாம் அதை அனுபவிக்கிறோங்கிறதுல தான் சில பிரச்சனை இருக்குது. ஸோ பெந்தெகோஸ்தே பிரிவு மக்கள் தூய் ஆவியை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயும் சில தப்பு இருக்குது. அதை தான் இப்போ கொஞ்சம் உங்களோட நான் உரையாட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி என்று சொன்னால் என்ன? யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். எப்படி தேவன்? ஓகே, காட் இஸ் இன் ஸ்பிரிட், சந்தேகம் கிடையாது. இந்த ஆவியை தேவன் முதலாவது இயேசு கொடுத்தார், சரிதானே? அது அப்போஸ்தலர் 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினார், தேவன் அவரோட கூட இருந்தார். சந்தேகம் இல்லை, இட்ஸ் கிளியர். ஸோ அதனால தான் ரோமர் 8:9 அதை கிறிஸ்துவன் ஆவின்னு சொல்லியிருக்கு, பிகாஸ் அது அவருக்குள்ளே இருந்த ஆவி. கலாத்தியர் 4:6 குமாரன் ஆவியை கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா அது இயேசுக்குள்ளே இருந்தார், சரிதானே? அப்புறம் அப்போஸ்தலருக்குள்ளே இருந்த ஆவி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனி டவுட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், அது முடிஞ்சவரை கேட்கலாம். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசணும், நான் எல்லா சூழ்நிலையிலையும் நிற்கணும். இந்த வேதத்தின் அல்லது சுவிசேஷத்தின் அடிப்படைகளை எல்லா ஜனங்களுக்கும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதில் புரிதல் தவறு நிறைய இருக்கிறதுனால இது தேவன் எனக்கு தந்த அழைப்பு, அந்த அடிப்படையில் தான் அவசரம் தரேன். ஒன்று, காட் இஸ் இன் ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவியோட உண்மையிடம் தொழுது கொள்ளணும். செகண்ட், அந்த ஆவியை தான் தேவன் நமக்கு இயேசுக்கு கொடுத்திருந்தார் இல்லையா? அதான் அவருக்கு தேவன் அப்போஸ்தலர் 10:38 சொல்லிட்டேன், கொடுத்து தேவன் அவரோட கூட இருந்தார். அந்த கம்பேரிசன் கனெக்டிவிட்டி அங்கே வருது. சரி, இந்த ஆவியை தான் அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்தார், சரியா? இதனால தான் நீங்கள் வந்து 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறதென்றும் அறியாது. இப்போ புரிஞ்சில்ல? அதே ஸ்பிரிட்டு நமக்குள்ளே வந்தால் தேவாலயமாக மாறுறோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம பரிசுத்த ஆவி என்று சொன்னோன்னே பொதுவாக பெந்தெகோஸ்தே பிரிவில் கிறிஸ்மேட்டிக் ஆர் பெந்தெகோஸ்டல் செக்மெண்ட்டில் அவங்க நினைக்கிற அல்லது எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவி வந்தால் வல்லமை வரும், பரிசுத்த ஆவி வந்தால் அந்நிய பாஷை வரும், அப்படி நல்ல கையடிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இதை ஓரளவு நம்புகிறாங்க, புரிஞ்சுருக்காங்க. ஒருவேளை பாஸ்டர்மார் அந்த அளவு தான் டீச் பண்ணாங்களான்னு தெரியல. இட்ஸ் ஓகே, இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இது வல்லமை வரும்போது வல்லமைக்குரிய வெளிப்பாடுகள் வரங்கள் எல்லாம் வரணும், இதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக, ஏன்னா நான் இன்டர்நேஷ்னலி குளோபலி கிறிஸ்டியன் என்வாரன்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் வாட்ச் பண்ணி அதுக்கேற்ப சபைக்கு செய்தி சொல்லணும். வெறும் வல்லமை வர்றதுனால, கையடிக்கிறதுனால, அந்நிய பாஷை பேசுகிறதுனால மட்டும் அதை பரிசுத்த ஆவின்னு நீங்கள் நம்பக்கூடாது. இப்போ சரியா? என்ன விளக்கம் தர்றேன் உங்களுக்கு. இட்ஸ் ஓகே, இதனால் மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது. நான் வந்து கிருபாசன கிறிஸ்துவன் சபை இன்னொரு ஸ்தாபனம் இருக்குல்ல, அங்கே தான் ஞானஸ்நானம் எடுத்தவன் சாது இயேசுதாசன், காஞ்சிரக்கோட்டை சாதுன்னு ஒரு சாது சன்னியாசி இருந்தாங்க அவங்க காலத்தில். அங்கே ஞானஸ்நானம் எடுத்துகிட்டேன், அப்புறம் திருமணம் நடந்து எனக்கு பேர பிள்ளைலாம் இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் நான் அந்த ஊழியத்துக்கு காலிங் ஆண்டவர் அப்பவே கொடுத்துட்டார், இந்த ஏஜ் ஆஃப் 23ன்னு நினைக்கிறேன். ஸோ அவள் என்னுடைய ஊழிய அழைப்பை அந்த காஞ்சிரக்கோட்டை சாது மூலம் தான் எனக்கு சொன்னார். ஆவியானவர் பேசுகிறார், அவர் பெரிய தீர்க்கதரிசி, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பவர்ஃபுல் ப்ராஃபட், தூரம் வரும்போதே பேசிடுவார். எனக்கு அப்படி தான் பேசினார். டேய், நீ ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன் இல்லையா, நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவைகளையும் கற்றுக்கொள்றவைகளையும் எல்லா இடத்துலையும் பேசணும், போயிட்டே இரு, தேவனுக்கு இடம் இந்த பண்ண. அப்படி தான் நான் ஓடிக்கிட்டே நடப்பேன். ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராமும் பேசுகிறேன், பட் நானும் ஓடிடுவேன். ஸோ அப்போ அது எனக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை சொன்னாங்க. எனக்கு ஆண்டவர் தந்த வேலையை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு அது வசதியாக இருக்கும். அது என்னன்னா, டேய் பிசாசா அந்நிய பாஷை பேச பார்த்துக்கான்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இது. எனக்கு அப்போ புதுசு. பிசாசு அந்நிய பாஷை பேசினா இப்போ அவர் சாஸில் பேசுகிறாங்களா பரிசுத்தாவியில் பேசுகிறாங்களான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கா? குழம்பி போவான்ல. ஸோ எனக்குள்ளே இருந்தேன். ஆனால் அந்த மனுஷன் கொஞ்சம் பெரிய ஆள், அவர் கொஞ்சம் கோவக்காரன், வேறு பழகினவங்களுக்கு தெரியும், அவர் சொன்னால் அப்படியே கேட்கணும், ஏன்னா அவர் ஆவியில் பேசுகிறவரில். அப்படியே ஐயான்னு கேட்டுட்டு இருந்துட்டேன். பிறகு தொடர்ந்து அவர் 2000 காலமாயிட்டார். என்னுடைய ஊழிய பகுதியில் நான் தொடர்ந்து அதை பார்க்குறேன்.
உங்களுக்கு சொன்னா தெரியாது, ஆவியானவர் கொண்டு போகிற மாதிரி தான் நான் போனோம். கன்னியாகுமரியில் ஒரு கேத்தலிக் சர்ச்சு, பெரிய சர்ச் இருக்குது, மெயின் சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டு கூட்டத்திற்கு என்ன ஒரு பிரசங்கியார் அழைச்சிட்டு போனார். முதலாவது ஒரு சின்ன ஒர்ஷிப் நடந்தது. அந்த தாயார் இருக்கிறாங்க, பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசி நல்லா பவராக ஜெபம் பண்ணாங்க. நான் நினச்சிட்டேன், கத்தோலிக்க சபைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இது வந்திருக்கு, நல்ல விஷயம் தான், நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தானே, ஜெபம் பண்ணுறோம்ல நினச்சிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்திருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ நான் இந்த ஜனங்களுக்கு என்ன பேசுகிறேன், ஏன்னா ஒரு சூழ்நிலையில் நான் செய்தி சொல்லணும்ல, இந்த என்வாயர்மெண்ட்டில் என்ன சூழ்நிலை சொல்லணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன். இவங்க எல்லாம் கேத்தலிக் பீப்புளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இப்படி அந்த இது வந்துட்டு அப்படி இருக்குது. நான் என்ன பேசணும்? மற்ற 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியத்தை எழுதான பேசணும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யம்னா, நான் சமயம் ஷார்ட்டாக இருக்கனால கொஞ்சம் சுருக்கமாக பேசணும், ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறேன். அது யூடியூப்லலாம் 700 பர்சங்க இருக்குது, அது வேறு விஷயம். நீங்கள் செல்வின் நெகேமியான் டைப் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட என்ன அப்லோட் பண்ணிடுவேன், நான் பேசிகிட்டு இருக்க ரெக்கார்ட் பண்ணுறேன், ஈவினிங்குள்ளே இதை அப்லோட் பண்ணி விட்ருவேன். எல்லாருக்கும் இப்போ நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சரி, நான் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்நிய பாஷை பேசினேன். அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் பற்றி தேவனுடைய ராஜ்யம்னா என்னென்னா, ஒன்று தேவனுடைய சித்தம் செய்கிறது தேவனுடைய ராஜ்யம், ரெண்டாவது தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறது தேவனுடைய ராஜ்யம். மற்ற 7:21, பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான், அல்லாமல் என்ன கர்த்தாவின்னு சொல்லுவான், பேய் விரட்டுவான், நோய் சுகமாக்குவான், இல்லைன்னா நோய் சுகமாகிருக்கும், அவங்களாம் போக முடியாது. பிதாவின் சித்தம் செய்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. அப்போ தேவ சித்தம் செய்கிறது தான் தேவராஜ்யம், சரிதானே? ரோமர் 8:14, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள், சரிதானே? அப்போ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் இது இங்கே உலகத்தில் இருக்கும்போதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்குல்ல. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுனா, ஆலயமாக வாசம் பண்ணால் நம்ம தேவாலயமாக மாறுறோம், தேவ பிள்ளையாயிரும், தேவராஜ்யம் நமக்கு உள்ளே வருது, நமக்குள்ளே. ரெண்டாவது, இந்த மாதிரி தேவ ஆவியை பெற்றவெல்லாம் இப்படி கூடியிருந்தால் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய நடுவில் இருக்குது, நம்முடைய மத்தியில் இருக்குது, இது வெளியே இல்லை, வெளியே போயிருக்கு, சரியா? நமக்குள்ளே இருக்கு, தேவ ஆவி பெற்ற ஜனங்கள் மத்தியில் தேவ சித்தம் செய்கிற சூழ்நிலையில் இருக்குது. ஓகே, அதுக்கு வெளியே இல்லை, குழம்பிடாதுங்க. ஸோ ஓகே, இப்படி ஒரு 2 நிமிஷம் பேசினேன், 2 நிமிஷம் பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிகிட்டு இருந்தோம், அந்த அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சாங்கல்ல அந்த அம்மா, அது 2 கையை முறைக்கி அங்கே இருந்து, டேய் நான் யாருன்னு தெரியுமாடான்னு சத்தம் போட்டான். என்னது நான் யாரும் தெரியும்? நான் இங்கேன்னு சொன்னேன், நீ யாருன்னு தெரிய நான் விரும்பலை, ஓடிப்போன்னு சொன்னேன். அது கீழே விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சி வாமிட் பண்ணி தரையிலெல்லாம் அடிச்சுட்டு ஓடி போச்சு. இல்லையும் முதல்ல அந்நிய பாஷை, ரெண்டாவது என்னது, அது அப்புறம் தான் நினச்சேன், அந்த மனுஷன் அந்த காலமே சொல்லிட்டார், லேய் உன் காலத்தில் பேய் இப்போ சாஸ் அந்நிய பாஷை பேசுகிறத நீ கேட்க போகிற. நான் நிறைய அந்நிய பாஷை பேசுகிறேன், உங்களை எல்லோரும் தமிழே வராது, பிரசங்கமே அந்நிய பாஷையில் தான் கேட்க வேண்டியிருக்கும். நீங்கள் பாட்டு கொட்டோன்னு அடிக்க வேண்டாம், அது வந்துடும், அது வேறு. ஸோ அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை, தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக பேசலை. ஏன்னா இன்றைக்கி இருக்க என்வாயர்மெண்ட்டு கொஞ்சம் சிக்கலாக இருக்குல்ல. ஸோ அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவியோடைய ஒரு பொம்பளை இருந்தா, அவள் பவுலையும் சீலாவையும் பார்த்து என்ன சொன்னாலும், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிக்கிறவன் சத்தம் போட்டால, பல நாள் சத்தம் போட்டால. அவள் சொன்ன சரியாக தானே சொன்னா, ஜென்யூன் மெசேஜ். ஏன் பவுலை ஏமாத்துற அளவுக்கு சொல்லியிருக்கல, அதனால தான் அநேக நாள் செஞ்சு கொண்டு வந்தாருன்னு இருக்குல்ல. அதுக்கு பிறகு தான் சந்தேகம் வந்துட்டு பவுலுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது பேய். எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு தெரியுமா? அந்த பொம்பளை என்ன சொன்னா தெரியுமா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தம் போட்டு சொன்னார், சரிதானே? இவர் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர், இவர் அறிவிக்கிறவர்னு சொல்லிட்டு இருந்தாலும் தவிர இவர் ரட்சிக்கப்படலை ஒரு நாளும். சரியா? புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்படல இல்லை. அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து ஆண்டவ மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், பாதத்தில் விழுந்தா இல்லை, இவன் விழமாட்டேங்கிறா. இவன் ரட்சிப்பின் வழியை காட்டுகிறவர் சொல்கிறாளே தவிர இவன் ரட்சிக்கப்படுக்கு என்ன செய்யணும் கேட்கவும் மாட்டேங்கிறா. ரட்சிக்கப்படம் இல்லை. அப்போ தான் பேய் இவருக்கு மனசிலாச்சு, கள்ள பிசாசை ஓடி போயிடுச்சு இல்லை, இங்கே இருக்குல்ல. ஓகே, ஷார்ட்டாக போகிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த ஆண்டவர். அதனால வர அந்நிய பாஷை, இந்த தீர்க்க தரிசனம் நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஒன்று சொன்ன நேரம் போயிடும், வேடிக்கையாக இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு பரிசுத்த ஆவின்னு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சபைக்கு பிரசங்கிக்கும்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்ல அப்போ என்ன பிரசங்க யாரை செய்யுது, இப்போ சிக்கலாச்சு போல இருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வல்லமை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேய் வந்தாலும் வல்லமை வந்தால் அதை பிடிச்சி நடத்த முடியல, சட்டையெல்லாம் கழிச்சு கதவெல்லாம் உடச்சி என்ன பிரம்மாண்டம், நடத்த முடியல, சங்கிலியில் கட்ட முடியாதுங்களா, அதுங்கேயும் ஒரு வல்லமை தான். இங்கே அது மாதிரி ஏதோ வல்லமை வந்துட்டான், குதிச்சுட்டா பரிசுத்த ஆவிங்கிற ஒரு கிளாமர், இல்லைன்னா என்னது பிரமிப்பு ஊட்டக்கூடியது ஏதோ நடக்கணும். இதுதான் பிரசங்க மாதிரி நினைக்கிறாங்க. நான் போனேன், 5-6 பேரை உருட்டுனேன், கீழே போட்டு தள்ளி போட்டேன், குதிச்சாங்க, ஆடுறாங்க பாருங்க. இன்டர்நேஷ்னல் போனால் என்னெல்லாமோ நடக்கு. அப்போ வல்லமை தான் 2 பக்கம் இருக்குல்ல.
இந்த வல்லமை மட்டும் பார்க்க சொல்லலை. வல்லமை இருக்கிறது உண்மைங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலன் இருக்குது, சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த வல்லமை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வரல. அதுதான் அந்த பரிசுத்தாவி வரல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவி எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, முதலாவது நீங்கள் ஓகே, அது 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். ஹல்லேலூயா. அப்போ 2 ஆவி இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஃப்ரம் வேர்ல்டு, உலகத்தின் ஆவி, இன்னொன்று பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. அதுதான் லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் ஆவி பலன்னு சொல்லியிருக்கு. உன்னதம்னா பரலோகம். பரலோகத்தில் தான் தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த பரலோகத்திலிருந்து அந்த ஆவி வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அது 1 கொரிந்தியர் 2:9, தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது கண்ணு காணவில்லை, காது கேட்கல, இருதயத்தில் தோண்டலை, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சுங்க? பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு வரும். சரிதானா? வரணும்ல. அது ஃப்ரம் ஹெவன். பரலோக ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு. பூலோக ஆவி வந்தால் ஓகே. 1 யோவான் 4:5 தானே, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், இல்லை தேவனை ஆவியை பெற்றவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், எல்லாம் எடுத்துக்கலாம். இதனால சத்திய ஆவி என்னதென்றோ வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றோ அறிஞ்சிருக்கிறோம். சரிதானுங்களா? பரலோக ஆவி வந்தால் என்ன வெளிப்பாடு வரும்? பரலோக வெளிப்பாடு. பரலோகத்துக்கு நேரம் இழுக்கும். நான் பரிசுத்தாவியை பெற்ற போது நடந்த ஒரு சம்பவம் சொல்லிட்டான். அந்த வல்லமை கீழே விழுந்து என்ன தரையிலிருந்து இழுத்து மேலே எடுத்துட்டு விட்டுட்டு தூக்கி மேலே தூக்கிட்டு கீழே. நான் 10 கீழே விழுந்துட்டேன். என்னடா இது, தரையில் உட்காந்துருந்தேன், என்ன ஏதோ ஒரு பவர் மேலே இழுத்தது மாதிரி விழுந்து இழுத்துட்டு விட்டுட்டா நான் கீழே விழுந்து பொத்தடிச்சு விழுந்து இப்படி கிடக்குறேன். என்னடா தூக்கி கீழே போட்டு சும்மா ஜோம் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஜோம் பண்ண, ஆண்டவரே வல்லமைக்கு ஜபிச்சது உண்மைதான், இப்படி வந்துட்டு ஓடி போனா இப்படி திருப்பி எனது ஜோம் பண்ண, திருப்பி அந்த பவர் அந்த பவர் வந்தால் அப்புறம் கண்ட்ரோல், கையெல்லாம் தன் போக்கில் உதறது. இது கண்ட்ரோல் பண்ணுது எப்படி? அது போயிட்டு இருக்காங்க பாட்டுக்கு. இப்போ கை ஒடிச்சு திறச்சிட்டோம்னா இது பிரேக் போட தெரியாது, அது பாட்டுக்கு நடக்குது. அந்த பவர் அப்படி தான். சரி, இப்போ புரிஞ்சது என்னன்னா, அந்த பவர் பரலோகத்திலேருந்து வந்தால் நம்ம மேலே இழுக்குது. அதனால தான் எலியா சுழல் காட்டில் மேலே இழுத்துட்டுது. சரியா? அவள் பரலோகத்தின் ஆவி வந்தால் நம்முடைய மைண்டையும் மேலே இழுத்துறோம். நமக்கு பரலோக சிந்தை வந்துடும், பூலோக சிந்தை போயிடும். யாக்கோபு 4:5 சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதான பகைன்னு அறியீர்களாம், உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான். அடுத்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நம்மள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்று வேதம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? சரிதானே? ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எதிரில் காம்ப்ரமைஸ் பண்ணாது. அதை புரியறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன். பரலோக ஆவியும் பூலோக ஆவியும் எவ்வளவு எதிரின்னு நீங்கள் புரியணும்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு பௌதிக சயின்டிஃபிக் விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். இந்த மின்னல் இடி வெட்டுறது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அவங்க ஊரில் பார்த்துருக்கீங்க. அதுக்கு விஞ்ஞான விளக்கம் என்னென்னா, வானம் ஸ்கைங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி. ஸ்கை என்னது? க்ளவுடு, மேகம்லாம் இருக்குல்ல, இது பாசிட்டிவ் எனர்ஜி. எர்த்து நெகட்டிவ் எனர்ஜி. இது சயின்டிஃபிக், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே, ஸோ சயின்டிஃபிக் படித்தவங்களுக்கு தெரியும். அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் எங்கேயாவது டச் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால், இந்த மேகமூட்டம் வரும்ல, அது மேகம் கீழே இறங்கி வரும்போது உயர்ந்த மரங்கள், கோபுரங்கள், இதில் டச் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால் பட்டு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும், ஃபயர் வந்துடும். அதான் சவுண்டு. என்னெல்லாம் வரும்? லைட்டு வரும், நெருப்பு வரும், சத்தம் வரும். டப்பார். இந்த வெல்டிங் ஆர்க் பண்ணுறாங்களே, வெல்ட் அடிக்கிறது பார்க்குறீங்களா? ஐயா ஓகே, வெல்டிங் ஒன்று, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் ராடு இங்கே பண்ணுவாங்க. ரெண்டும் வச்சோடனே தீ வருதில்ல, அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னா எப்படின்னு புரியுதில்ல? ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாது. அது வந்தது நெருப்பு தான், அவ்வளோதான். ஸோ அப்போ பரலோக ஆவி வந்தால் உலகத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருமா? வேறு பிரித்து விடும். அதனால தான் இயேசு சொல்வார், யோவான் 17:14 வசனத்தில், 17, 14, 16, நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்கள் உலகத்தார் அல்ல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறிட உடனே பரலோகத்திலிருந்து ஆவி அவருக்கு மேலே இறங்கிடுச்சு. அதனால் அவர் உலகத்தில் பிறந்ததே பரலோகத்திலேருந்து தான், பரிசுத்தாவி தான். இப்போ 2வது. ஸோ முதலாவது புரிதல், பரிசுத்தாவி வரும்போது நமக்கு பரலோக சிந்தை அதிகமாக உண்டாகும். நம்முடைய மனம் பரலோகத்துக்கு ஈர்க்கப்படும். உலக சூழ்நிலையிலிருந்து அது மாற்றிட்டே இருக்கும். சரியா? பிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை பிரிக்குதா? உங்களுக்குள்ளே இருக்க ஆவி உலகத்துலேருந்து பிரிக்குதா, இல்லை உலகத்தில் கொண்டு மூழ்கு அடிக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். அது உலகத்தின் ஆவியாக இருந்தால் அந்த பக்கம் கொண்டு மூழ்கு அடிச்சிடும், சாவடிக்கிறது ஒரு மூழ்கு அடிச்சிடும்.
பரிசுத்த ஆவினா இங்கே வா நீ அங்கே இங்கே போகிறாய் இன்னும் இழுத்துட்டு போயிடும். ஸோ அவருக்கு ரெண்டாவது பரலோக வெளிப்பாடு அப்படி கொண்டு போவோம். ரெண்டாவது ஆவியின் கனி இல்லையா, கலாத்தியர் 5 அதான் நேரமாக வந்தேன். 5:22 வந்து ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இந்த குணங்களை கொடுக்கணும். நான் கொஞ்சம் நேராக தான் பேசுகிறேன், எப்போவுமே நேராக தான் பேசணும். நான் நிறைய சூழ்நிலையில் நிற்பேன். இந்த பக்கம் ஒரு இயேசு ஆராதனை நடக்கும், அந்த பக்கம் ஒன்று நடக்கும். இந்த 2 மன்றங்களும் சண்டை போடுவாங்க, கேஸ் கொடுப்பாங்க, மாறி மாறி கேஸ் கொடுப்பாங்க. நம்ம மாவட்டத்துலேயும் பிரபலமான ஸ்தாபனங்கள்லாம் கேஸ் போட்டுட்டு 2 குரூப்பாக நிற்கிறாங்க. இங்கே ஒரு கர்த்தருடைய பந்து, இங்கே ஒரு கர்த்தருடைய பந்து. நான் 2 சூழ்நிலையில் நான் பேசுகிறேன், நான் 2க்கு நடுவில் மாட்டிக்கிறேன். சரியா, செய்தி சொல்லலாம்ல 2 சூழ்நிலைக்கும். இங்கேயும் நான் கேட்பேன், எப்பா பரிசுத்த ஆவியினால அன்பு ஊற்றப்பட்டதுன்னு சொல்லுதில்ல, ரோமர் 5:5. உங்கள் மனசுலலாம் வம்பு ஊற்றப்பட்டதா இல்லை அம்பு ஊற்றப்பட்டதா நெஞ்சில் அடிக்கிறதுக்கு? ஸோ அப்படி இருக்க முடியாது. நீங்கள் கை கால் உதறதுனால இதை பரிசுத்த ஆவின்னு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உனக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டிருந்தா அது பரிசுத்த ஆவி. என்னங்க சொல்றீங்க? ஊத்துறது தெளிக்கிறது இல்லைங்க, ஊத்துறது. தெளிக்கிறதுனா மலத்தொலி விடுறது, ஊத்துறதுன்னா அறிவியல பாயிறது. அப்போ எவ்வளோ பவரா ஊற்றி இருக்கு. உலக மனுஷன் இருக்க அன்பு கூட உங்கள்கிட்ட கிடையாது. அப்போ இது பரிசுத்தா கிடையாது. இப்போ புரிஞ்சில்ல, பெந்தகோஸ்தாவியை பரிசுத்தாவின்னு போய் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த லட்சணத்துல அது இருக்கு. இப்போ அவ்வளோ சூழ்நிலை அப்படி இருக்கு. நாங்கள் கனி வச்சு மரத்தை கனினால் அறியணும் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நாங்கள் என்ன செய்ய முடியும்? விரட்டி போடுவோம், அவ்வளோதான். ஆமாம், இப்படி 2 கூட்டமும் ஏமாது. இப்போ புரிஞ்சிருக்கேன். பரிசுத்த ஆவியை அதன் கனிகளை வைத்து தான் அறியணும்னு தான் 9 கனி தான் சொல்லியிருக்கு. அங்கே அந்நிய பாஷை சொல்லலை. அந்நிய பாஷை வர்றம்பட்டியலில் இருக்குது. 1 Corinthians 12 அந்நிய பாஷை பேசுறது, வியாக்கியானம் பண்ணுறது கிடைச்சா செய்வோம், வேண்டாம்னு சொல்லு. என்ன புரிஞ்சுங்க? பரிசுத்த ஆவியின் கனி இல்லைன்னா அதை பரிசுத்த ஆவின்னு ஏற்றுக்கொள்ளாத. பரலோக சிந்தை வரலன்னா அதை பரிசுத்த ஆவின்னு ஏற்றுக்கொள்ளாத. அடுத்தது கிறிஸ்து இயேசுடைய சிந்தை உங்களில் இருக்கணும் இல்லையா, பிலிப்பியர் 2:5. ஏன்? கிறிஸ்துவின் ஆவி கிடச்சிட்டுல்ல, கிறிஸ்துவின் ஆவி கிடச்சா கிறிஸ்துவின் சிந்தை வரணும்ல. அப்போ இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ள வரலன்னா அது பரிசுத்த ஆவி இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏமாறப்படாது. நிறைய பிரசங்கமாரெலாம் வந்து உருட்டி புரட்டி தள்ளி போட்டு என்ன அக்கிரமெல்லாம் செய்கிறான். அப்படிலாம் நீங்கள் இடம் கொடுக்காதுங்க, மாட்டிக்கிடுவீங்க. நான் தான் பவுல், நான் பேதுரு, நான் யோவானுக்கு மறு அவதாரம்லாம் சொல்கிறான். ஒளியர் கூட்டங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறவன் அவங்களுக்கு சொல்லிக்கிடுவான், பாஸ்டர்மாருக்கு இப்படியெல்லாம் வருவான், பேதுருக்கு மறு அவதாரம், அவங்க கை வச்சாங்கல்ல, நான் கை வச்சு உருட்டுறேன்னு சொல்லுவான். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் அந்த ஆளை நல்லா பார்க்கணும். இந்த ஆள் பவுலுக்கு உபதேசம் இந்த ஆள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், பேதுருக்கு உபதேசம் இந்த ஆள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், பவுலுக்கும் பேதுருக்கும் மாதிரி இந்த ஆள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? பவுலுக்குள்ளே இருந்து ஆவி இருக்கிறது அந்த ஆள் பவுல் பிரசங்கம் பண்ணுறது பிரசங்கம் பண்ணியிருக்கணும்ல, பேதுரு சொன்ன மாதிரி நடந்திருக்கணும்ல, இயேசு சொன்ன இயேசுக்குள்ளே இருந்து ஆவி வந்திருந்தா கிறிஸ்து இயேசுடைய சிந்தை இருந்திருக்கணும்ல. இதை பாரு, இருக்க மாட்டோம். இப்படி செய்கிறவன் இருக்க மாட்டான். என் ஆண்டவருக்குள்ளே நடக்கிறவன் தானே பரிசுத்த ஆவியை கொடுக்க துணிய மாட்டான். ஆண்டவர் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொல்லுவார், பிதாவினிடத்திலிருந்து, அது 15:26 யோவான், பிதாவினிடத்திலிருந்து பெறப்படுகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவின்னு சொல்கிறார். யார் பரிசுத்த ஆவி அனுப்புறது? சந்தேகம் இருக்காமா? 14:6 யோவான் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் என்னால் இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில். சரிதானுங்களா? அப்போ இங்கேருந்து ஒன்று அங்கே போனோம்னாலும் இயேசு வழி, அப்போ அங்கேருந்து ஒன்று இங்கே வரணும்னாலும் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதானே வழி. 2 பக்கம் அப்படி, எங்கேருந்து போனாலும் அவர் தான், அங்கேருந்து போனாலும் அவர் வழி தான். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், நான் அனுப்புகிறேன், நீங்கள் காத்துருங்க, அக்கினினால் இந்த அனுசரணம் கொடுப்பார். யோவான் சொல்கிறார்ல, தண்ணினால். புரிஞ்சல? தயவு செய்து முதல்ல ஒன்று புரியுங்க, இந்த பரிசுத்த ஆவி இந்த ஆளல் கை வச்சு ஆவி வாங்குறது இடத்துல போகாதுங்க, அதை தவிர்த்துருங்க. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம பெற்ற ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுத்தாங்க, மூப்பர்கள் கையை வச்சாங்க, பகிர்ந்து கொடுத்தாங்கன்னு இருக்கு. நான் சொல்லுவேன், டே உங்ககிட்ட இருக்குதுன்னடா பகிர்ந்து கொடுப்பா நீ. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? நம்ம உங்கள் பெற்ற அந்த மூப்பராகிய சங்கத்தார் கையை வைத்த போது உனக்கு வந்த அந்த ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பு அப்படின்ல கான்செப்டில் தான் இவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்களாம். நாங்கள் எப்போ உங்களில் இருக்க ஆவி இயேசுவின் ஆவினா கிறிஸ்துவின் சிந்தை வந்திருக்கணும், அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் வந்திருக்கணும். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லியிருக்குல்ல. அது உங்ககிட்ட இல்லைன்னா நீ அதை தான் கொடுப்பா, நீ வேற எப்படி கொடுத்துருவா? நீ துணியப்படாது. ஆண்டவர் கொடுக்கட்டு, அவர் பொறுமையா இருக்கு. இருதயத்தை பார்க்கிற தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து சாட்சி கொடுத்தார் இல்லையா? ரொம்ப கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ இப்படி ஒரு பயங்கரமான வேவ் பெந்தைக்கோஸ்தை குளத்தில் அடிச்சு சுருட்டி போட்டுட்டு இருக்கு. அதனால சொல்லணும், இந்த வேவெல்லாம் வேணாம். ஏற்கனவே 2000 வருஷம் ஒரு வேவ் நடந்துட்டு இருக்குல்ல, உன்னதத்திலிருந்து வந்து இறங்கின ஆவி இருக்குல்ல, அது நடக்கட்டு. ஜனங்களை விடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்களோட சுத்திகரிப்புக்கு அர்ப்பணத்துக்கு விடுங்க, அவர் செய்யட்டு. நாம ஜெபம் பண்ணிட்டே உட்காரோம். அல்லேலூயா.
சரி, அப்போ பரலோக சிந்தை, ஆவியின் கனி அது சொல்லியிருக்கு. அன்பு முக்கியமானது, மற்ற கனி இருக்கான்னு பாருங்க. இப்படி தான் பரிசுத்த ஆவியை கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ இவ்வளோ இந்த சமயத்துக்கு இவ்வளோ போதும். எதுக்கு வருந்தோன்னா, உலகம் முழுசும் நாட்கள் பொல்லாததாக இருக்குது. பொல்லா மனிதர்கள் பொல்லாப்பா இருக்கிறாங்க. காயினுக்குள்ள சாத்தானுடைய ஆவி வந்து தான் அவனை கொலைகாரம் ஆக்கிச்சுங்கிறது தான் இங்கே வந்தோம்ல. அப்புறம் அப்போ காயினுக்குள்ள பேய் ஆவி வந்துச்சு. ஆதியாகமம் 6:5 மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தான் மனுஷனை உண்டு பண்ணியதற்காக மனஸ்தாப், இந்த பிள்ளைகளை பெத்துட்டோமேன்னு ஆகி வச்சு. அந்த அளவு பேய் பொல்லாப்பு நோவாவை தவிர அவனுக்கு மட்டும் கிருபை. அவன் தேவனோடு சஞ்சரிச்சானல்ல. மற்றவங்க யாரோட சஞ்சரிச்சாங்க? அப்போ சாத்தானோட சஞ்சரிச்சாங்க. அதுதானே அர்த்தம். உண்மை தானே இது. எப்படின்னா அது மறுபக்கம். சரி, இப்படி இருந்துட்டாங்க. அழிச்சு போட்டாரு, நோவா மட்டும் விட்டு வச்சுட்டாரு, நமக்கு தெரியும். இப்படியே வந்து அப்புறம் இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமன் வம்சத்தை அடிக்கடி சொல்லுவான். அதை ஆபிரகாமன் வம்சத்தை எடுத்து என் பிள்ளையா இருங்க, என் சொந்த பிள்ளையா இருங்க. லேவி 20:26 என் சொந்த என்னுடையவர்களாக இருக்கும்படி தெரிஞ்செடுத்திருக்கேன். மற்றவங்கெல்லாம் சாத்தாமனால போயிட்டாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தார். எல்லாம் கொடுத்தா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 32 நாளில் ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி விக்கிரகாரம் செஞ்சு கர்த்தரை எரிச்சல் விட்டுட்டாங்கல்ல. அதில் நீங்கள் வந்து எசேக்கியேல் 8:5 அந்த ஆசரிப்பு கூடார் தேவாலயத்தில் பலிபீடத்துக்கு வடக்க பக்கம் நடையிலே விக்கிரகத்தை, எரிச்சல் விட்டுக்கிற விக்கிரகத்தை வச்சுட்டாங்க. எரிச்சல் அதை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும், அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அது ஒரு கட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசி 15ஆம் அதிகாரமா 15ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் கையை உன்மேல் உனக்கு எதிராய் நீட்டி அழிப்பேன், பொறுத்து இழைத்து போனேன். பொறுத்து 6ஆம் வசனம், பொறுத்து அதான் ஓகே. மிச்சம்லாம் நீங்கள் படிச்சிருங்க. தன்னுடைய சொந்த ஜனம் பொறுக்க முடியாமல் செஞ்சுட்டாங்க. அவரை அழிச்சு போட்டார், தேசத்தை அழிச்சிட்டார்ல. சம்பவம்லாம் நமக்கு தெரியும். எதுக்கு இதை சிந்திக்கிறோன்னா, உலகம் முழுசும் போய் சாசுக்கப்படியில் மனுஷருக்கு மனசெல்லாம் போய் சாசுக்கப்படியில் இருக்கிறதுனால தான் உலகம் கொடுமையாக இருக்குது. இவ ஒரு ஐடியா கிடச்சா உலகம் கொடுமையாக இருக்குது. இது அவருக்கு சரி செய்ய முடியலை. பிரசங்கி சொல்கிறான், அது பிரசங்கி 1:13-14 பூமியின் கீழே நடப்பதெல்லாம் ஞானமாய் விசாரித்து பார்த்து மனசை செலுத்தினேன். மனுஷர் இந்த கட்டும் தொல்லையில் அடிபடும்படி தேவன் விட்டுட்டார், அவருக்கு முடியலை. தேவன் நியமித்திருக்கிறார் என்று அறிந்தேன். 4ஆம் அதிகாரம் 2-3 வசனமா 3-4 இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம், முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவான்கள் என்றேன். இன்னும் இந்த உலகத்துக்கு இன்னும் வராதவன் பாக்கியவான். அப்படி தானே இருக்குது உலகம். என்ன சொல்கிறீங்க? போனவிய பாக்கியவான்கள், நாங்கள் தான் கரமுந்தலையே இருக்கிறோன்னு சத்தம் போடுறாங்க. அப்புறம் இனி இந்த உலகத்துக்கு வராதவன் புண்ணியவான். பார்க்கல, இது ஒன்றும் அனுபவிக்கல. இதுதான் உண்மை. மறுபக்கத்தில் ஏதோ பிள்ளை பெற்றா பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு சத்தம் போடுறாங்க பிரசங்க மாறிட்டேன். அப்புறம் ஜெபமணி எடுத்து பிள்ளை கிடச்சி கொஞ்சம் வருஷம் கழிச்சு பிரசங்க யார் அன்னைக்கு ஜெபமணி ஒரு பிள்ளை தந்தார் இல்லையா ஆண்டவர், அதுக்கு லட்சணம் இப்படி ஆக இருக்கு. என்ன இப்போ பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு சத்தம். பிள்ளை கிடச்ச அப்புறம் இந்த பிள்ளைனால எங்கள் குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு பாஸ்டர், என்ன செய்யணும்? 2 பக்கம் போய் ஏதாவது சொல்லிட்டார்ல முதல்ல, இங்கே உள்ள நிலைமை இது, இதில் சிக்காதன்னா யார் கேட்குறது? அதை கொண்டாடிக்கிட்டு பிறந்த நாள்னு கொண்டாடுறதும் அவங்க தான். அப்புறம் வேற கொண்டாட்டமும் அது நான் சொல்லலை, அதுக்கப்புறம் உள்ள சொல்லலை, நடக்கிறதானே பேசிகிட்டு இருக்கோம். சரி, அவர் சொன்ன வார்த்தையை விட்டோம், ஆண்டவுடைய திட்டத்தை விட்டுட்டோம், உலகத்தினுடைய சூழ்நிலையை விட்டுட்டோம், அதனால பிரச்சனை இப்படி போய்கொண்டிருக்கிறது. இப்போ கலாத்தியர் 1:4 கலாத்தியர் 1:4 படிங்க சீக்கிரம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவன் இப்போ என்ன விரும்புகிறாருன்னா, பார்த்துட்டோம்ல, பழைய ஏற்பாட்டில் செஞ்சதை பார்த்துட்டோம். ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது முடிஞ்சு போச்சு. அதை முடிஞ்சிட்டு அவர் ஒரு புதிய திட்டம். என்ன திட்டம்னா, இனி என்னுடைய பிள்ளைகளை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிச்சாதான் இவர்களை பாதுகாக்க முடியும். சரிதான் நான் சொல்லுவது உங்களுக்கு வழங்குதா? முடியலை, இல்லை என்ன கொண்டே முடியலப்பா. நான் எசேக்கியேல்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், எனக்கே செவி கொடுக்க மாட்டேன்னுங்கிறாரு. உனக்கு அப்படின்னா கேட்பாங்க. தீர்க்கதரிசியை விடுறாரு, போ பேசு, எனக்கே செவி உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தன் சொன்னான்னு மட்டும் இருக்கணும், நியாய தீர்ப்பு கொடுக்கணும்ல, அதுக்கு ஜஸ்ட் ஃபைனல் வார்னிங். எனக்கே செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நானே பொறுத்து இழைத்து போனேன்னு சொல்லிட்டார்ல, இன்னும் என்ன செய்யுது? ஸோ அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
இந்த வார்த்தையை மனசில் வை. அவர் விடுவிக்க விரும்புகிறார். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி, அவர் விடுவிக்க விரும்புகிறார், உங்களுக்கு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற சம்மதம் தானா? அதுலேயே பிரச்சனை. சம்மதமானு கேட்டேன். அவர் சொல்லாரு, நான் விடுவிக்க தான் வந்திருக்கேன், என் உயிரையும் கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்து. அது என்னது? 1 பேதுரு 1:18, உங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கையின் அடிமைத்தனங்களிலிருந்து வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் இயேசுவின் ரத்தத்தினாலே விலையேற பெற்ற இயேசு ரத்தத்தை கொடுத்து, ரத்தம் கொடுத்தாது நான் என்ன விலைக்கு வாங்குவேன். மீட்கப்படுதுன்னா என்னதுங்க? ஒரு பொருளை நீங்கள் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அடமானம் வைப்பீங்கல்ல, பிறகு எடுக்க போனா சொல்லுவோம் வட்டியோட கொண்டு வா தாரேம்மா, இல்லைன்னா போம்பா. சரியா? வட்டியோட கொடுத்து திருப்பி எடுக்க விடல. இது மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், நான் வட்டியும் முதலாக கொடுத்து வாங்கிக்கிறேன், ரெடி. ரத்தத்தினாலே மீட்டு கொண்டாருங்க. எதுக்கு? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பண்ணுது. ஏன்னா பிரபஞ்சம் தான் பிசாசுக்குள்ளே கிடக்குன்னு சொல்லியாச்சுல. அது லோக்க 4:5 பிசாசு சொல்கிறான் உலகம் முழுசும் என்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் விட்டார்ல, ஏசா 65:14 புதிய வானம் புதிய உண்டாக்குறேன், அதை நினைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. அவர் தான் போட்டுட்டு போய் நான் வச்சுருக்கேன். இப்போ எஸ் வசனம் தான் ஷார்ட்டாக இருக்குது, நல்ல போகிறேன். நினைக்க மாட்டேன்னு அவர் விட்டாச்சு, நான் வச்சுருக்கேன். யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. யோவான் 18:36 ஏசு சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு கிடையாது. அல்ல இல்லையா? யோவான் 14:27 உலகம் தர மாதிரிலாம் நான் தரமாட்டேன். ஓகே, எல்லாம் வசனம் தான். ஸோ இப்போ கேள்வி, அவர் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறார், நீங்கள் விரும்புகிறீர்களா? அது சொல்லுங்கள். இது இருங்க, உங்களுக்குள்ளே சொல்லணும், என்கிட்ட சொல்லாண்டாம். ஆண்டவர் நிற்கிறார் இல்லைங்க, 2 பேர் 3 பேர் இருந்தால் வருவாரான்ல, அவர் நிற்கிறார்ல. அது இப்போ நான் சொல்லி தான் நிற்கிறார், முன்னால் நிற்கிறார், பக்கத்தில் நிற்கிறார், அதெல்லாம் தேவையில்லை, அவர் நிற்பாருங்க. நான் சொல்லி தான் நிற்கிறமா என்ன? சரி, அவர் கேட்குறாரு, ஆமாம் விடுவிக்க விரும்புகிறேன், உனக்கு விடுதலை வர சம்மதமானு கேட்குறாரு. இல்லை, நான் அந்த சிறையிருப்பில் இருக்கிறேன். அப்படியா? அடிமை தரத்துக்குள்ள தான் அந்த வசனம் சொல்றதில்ல. அது 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினார், தேவன் அவருடைய கூட இருந்தார், அவர் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராய் சுத்திக்கிட்டே இருக்காரு. பிசாசின் வல்லமை உலகத்தின் அதிகாரத்திலிருந்து எடுக்கிறேன்னா அநேக ஜனங்கள் அதை விரும்பலை. அதுதான் பிரச்சனை. அல்ல இல்லை, எங்களுக்கு பேய் போனோம், நோய் போனோம், ஆனால் உலகத்தை விட முடியாது. அல்ல அப்போ பிசாசு சொல்கிறான், இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் சபிச்சாச்சுல்ல, தீ கொடுக்க அவர் தூரப்பட்டாச்சு. இப்போ 2 பேதுரு 3:7 13 வரை இப்போ இருக்க வானம்பும் அக்கினி கரையாக வச்சிருக்கு, நான் தான் வச்சுருக்கேன். இந்த ஆள் எனக்கு உலகத்தை தூக்கி மனசில் வச்சுருக்கான். எப்படிங்க? என்ன சொல்கிறீங்க? நான் வச்சுருக்கேன் உலகம், அவர் தேவன் சொல்லிட்டார், இயேசுவும் சொல்லிட்டார், எனக்கு வேண்டான்னு சொல்லியாச்சு, நான் புதுசு உண்டாக்க போகிறேன்னு சொன்ன பிறகு இந்த ஆளெல்லாம் நாங்கள் உலகத்தை வச்சுருப்போம்னா அப்போ நான் உள்ளே வருவேன். ஒரு இடத்துல ஒரு பொம்பளைக்கு பேய் பிடிச்சிடுச்சு, அது ஜெபம் பண்ணால் போல சொல்லுது, எனக்குள்ளது இங்கே இருக்குது, நான் போக மாட்டேன். உனக்குள்ளது எங்கே இருக்குன்னா இந்த பொம்பளை தலையில் கட்டியிருக்க திரிப்பான் எனக்குள்ளது. எப்படியா? அது சொல்லுதான், கேட்போம் கதை கலங்க என்று. இந்த பொம்பளை தலையில் கட்டியிருக்க திரிப்பான், அது எப்படி திரிப்பான் எனக்குள்ளது? அது அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லியாச்சு. அந்த கோயிலுக்கு நிறைய பேர் தலைமுடியை நேர்ச்சை பண்ணுவாங்களாம். நிறைய இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும்ல, நிலமாக வளர்ப்பாங்க, வளர்த்துட்டு அந்த பர்டிகுலர் டைமில் போய் மொட்டை போடுவான். அங்கே போனால் மலையாக குமிஞ்சு கிடக்கும். அவன் இந்த மாதிரி இந்த முடியை வச்சு ப்ராசஸ் பண்ணுறான் இருப்பான்ல, விக்கு இந்த திரும்ப அவனை கூப்பிட்டு, ஏலம் போடுறேன், அவனை அதை வாங்கிட்டு போனால் அவன் ஏலத்தில் எடுத்துகிட்டு போனவன் திருப்பான் பண்ணி ஹோல்சேலாக விற்றான். ஒவ்வொரு தான் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து ரீட்டெயிலாக விற்கிறதுக்கு ஸ்ட்ரீட் வழியாக திரிப்பான்னு சொல்லிட்டே போனானா, இந்த பொம்பளைக்கு தலைமுடி கட்டையாக இருந்துல பார்த்தது, ஒரு திருப்பானை வாங்கி சொருக்கிட்டு மினிக்கிட்டே நடந்ததே போய் வளர்ந்துட்டு. என்ன சொல்கிறீங்க? இதுக்கு தெரியல நான் என்ன பாவம் செய்தேன் மருதங்காரு, ஒரு பாவம் செய்யலை, அதுக்கு தெரியல நான் என்ன செஞ்சேன்னு தெரியல, மருதங்காருக்கும் தெரியல, கூட்டத்துக்கு வந்ததுதான் திரும்ப வாங்கி கட்டிச்சுதான் பிரச்சனை. என்ன வந்துட்டேன், இந்த பேய்க்கு வேலையை பாருங்க, ஒரு சின்ன முடிய விட மாட்டேங்குது, அப்புறம் அதை கலத்தி போட்ட அப்புறம் தான் போச்சான். ஆமாம், எனக்கு கொடுத்தது இல்லை, அது எப்படிங்க இருக்கலாம். இது மாதிரி தான் உலகம் தேவன் சபிச்சிட்டான்னு சொல்லிட்டோம். அது 3:17 அது மறந்தாச்சு, தீ கொழுக்கம் வச்சாச்சு, இந்த உலகம் எனக்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியாச்சு. இதெல்லாம் சொன்னப்புறம் இதை தூக்கி மனசில் வச்சுட்டு தான் பேய் சொல்லுவான். நான் வந்து உட்காருவேன், என்ன காரியம் உள்ள இருக்கு. இல்லை உங்களுக்கு புரியுதான்? ஆழமான பேசுகிறேன் நான். நிறைய சூழ்நிலை எனக்கு ஆவியானவர் தர செஞ்சு பேய் போகல பெருசுங்க, யாரு கதவுல ஓடி போய் ஜன்னல் ஓடி வருது, ஜன்னல் ஓடி போய் கல்லோடி வருதுன்னா ஏன் வருது? பூனை ஏன் வருது? கருவாடை அங்கே கட்டி தொங்க விட்டு, கருவாடை கட்டி தொங்க விட்டா பூனை எப்படி போவோம்? அது மாதிரிதான் நீ சாத்தானுக்குள்ள ஏதோ வச்சிருக்கிறாய், ஏதோ இருக்கு, அதான் போகல. இதை வச்சுட்டு உபவாசிக்கம் பாஸ்டர் ஆவியில நீ என்னத்துல நிறைஞ்சாலும் வரவில்லை.
எனக்குள்ள அது இருக்குங்கிற. சில வேளை சில ஆளுகளுக்கு ஜாம் பண்ணும்போது அப்படிதான் அப்படி பார்த்துட்டு இருப்போம். எங்கள் ஊழியர்கள்லாம் போவோம் அப்படி பார்த்துட்டு, எங்கேயாவது தாயத்தை எங்கேயா கட்டியிருக்குறியா, கையிலையோ எங்கேயாவது கட்டியிருக்குறியா, நான் அங்கே போனேன், ஒருத்தன் பச்சை தான் ஒருத்தன் கரமாதம் தான் கட்டியிருக்கு, களத்தில் எல்லாம் கலத்திட்டு வா அப்புறம் இப்படிலாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் தாயத்தை வச்சிருக்குதுங்களா, வேற என்ன வச்சிருக்கீங்களா அப்படிலாம் கேட்போம். ஏன்னா சரி போகலைன்னா எங்களுக்கு சந்தேகம், போக மாட்டேங்குது சந்தேகம் கேட்டால் ஏதாவது இருக்கும். சரி, அப்போ உலகத்தை மனசில் என்ன செய்யாதுங்க, புரிஞ்சுதா? நான் வேத வசனம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா 1 யோவான் 2:15, உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் சொல்லுங்களா, அன்பு கூர்ந்தால் சொல்லுங்களா. எனக்கெல்லாம் காணப்படும், நான் இனி படிச்சு பிரயோஜனம் இல்லை, நீங்க இல்லையா படிச்ச சொல்லுங்க எப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தால் 15 1 யோவான் 2:15 உங்க பைபிள்ல இருக்கான்னு பாப்போம். ஒருவேளை இல்லாமல இருக்கலாம் இல்லையா, மிஸ்ஸிங். என்னது பிதாவின் அன்பு? அப்ப பிதா உலகத்தில் அன்பு கூர்ந்தா யாருக்கு அன்பு இல்லையா? பரலோக தேவனுடைய அன்பு இல்லை. அப்ப யாருக்கு அன்பு இருக்கும்? மறுபக்கம் அதானே, அந்த பிதாவின் அன்பு இல்லைன்னா சாத்தானுடைய அன்பு இருக்குன்னு தானேங்க அர்த்தம். அவர் வரணும் இல்லைங்க. புரிஞ்சா? அப்ப பேய் எப்படி உள்ள வருதுன்னு புரிஞ்சுக்கிடுங்க. யாக்கோபு 4:4 சொல்ற மாதிரி உலக நேசம் தேவனுக்கு விரோதான பகைன்னா சாத்தான் சுதந்திரமா வந்துட போறான், ஒரு ப்ராப்ளம் இல்லை, தடையே இல்லை. அப்புறம் புரியுதா நான் சொல்றது? நீங்க தான் பார்க்கணும், எங்களுக்கு பேசதான் முடியும். இப்படிதான் பிசாசு உரிமையா குடியிருக்கிறான், போக மாட்டேங்கிறான். எவ்வளவு உலக நேசம் உங்க வாழ்க்கையில வருதோ அவ்வளோ சாத்தானுடைய ஆளுகை சாபமாக வருது. ஏன்னா இது பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டார். அப்போ சாபத்தீடானது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், இந்த சுகர்லாம் வந்தது, விரலெல்லாம் கால் விரலெல்லாம் இதாகிட்டுனா அது கட் பண்ணிடுங்கிறேன். ஏன் அது இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். சாபத்தீடானதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறான்ல, எல்லாம் பண்ணுறாங்கல்ல. இது மாதிரி தான் தேவனுடைய சாபத்தீடானது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் பேய் அங்கே இருக்கும், உங்களுக்கு சாபத்தின் தன்மை தான் வரும். உலகத்தில் மனசு வச்சா சாபத்தன்மை வரும். ஏன்னா இது சாபம். சாபத்தில் மனசு வச்சா சாபம். பரலோகம் வந்து ஆசீர்வாதம், அங்கே வந்து சாபம் கிடையாது. இனி ஒரு சாபம் வராது. வெளிப்படுத்தல் 22:3 அது பரலோகம் சாபம் இல்லாத சூழ்நிலை, அங்கே தேவன் இருக்க சூழ்நிலை. பரலோகத்தில் மனசு வச்சா இந்த சாபத்தீடுல இந்த விடுதலை கிடைக்கும்ல. அதான் மத்தேயு 6:20-21 பரலோகத்திலே மனசு பொக்கிஷத்தை வைங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கணும். கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துக்கு மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவர்களை அல்ல சொல்லியிருக்கான். எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாஸ்டன்ஸ் தான் அது. எலும்பு சதை தான் இங்கே இருக்குது, மனசு அங்கே இருக்குது இல்லையா? வசனம் எல்லாம் சரிதானே? இப்படி இருந்தால் தான் பேய் போகும். இப்படி இருந்தால் தான் அந்த பல தேவையற்ற சாபங்கள் நம்ம விட்டு போனோம்னா பரலோகத்தில் மனசை வைக்க பழகணும். புரியுதா? பரலோகத்தில் மனசை வச்சாதான் பரலோக ஆவியே வரும். தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 4:17 சொல்லுது, அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம்னு பிரசங்கம் பண்ணார். பரலோக ராஜ்ய செய்தியை கேட்டு விசுவாசித்து ஏற்று அதுக்கு அர்ப்பணித்து நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து வந்தால் உங்களுக்கு பரலோகத்தில் இருந்து ஆவி வரும். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு யாரெல்லாம் உள்ள பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து வந்தால் பூலோகத்தின் ஆவி வரும். நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன், கேரளாவில் நினைக்கேன். ஆவியானவர் பேசுகிறாரு, அது நல்ல அந்த வேறுபாடெலாம் சொல்கிறது. சில பெந்த சபையிலெல்லாம் நல்ல வேறுபாடுவாங்க, நகையெல்லாம் கலத்திடுவாங்க. அந்த பைபிள் வசனம் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் கலத்தி கிளியராக தான் உட்காந்துருக்காங்க, வெள்ளையெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆவியானவர் பேசுகிறாரு, இவங்களுக்குள்ள உலகம் இருக்குன்னு. எப்படியா இந்த சப்ஜெக்ட் பேசுகிறவன் உலகம் இருக்குன்னு. நான் கொஞ்சம் குழம்பி போனேன், என்னடா இது ஒரு நல்ல வேறுபாடு, ஞானஸ்நானம் அப்படித்தான் கொடுப்போம் இப்படி கொடுக்க மாட்டோம்லாம் சொல்கிறாங்க. இந்த இதில் அவங்களுக்குள்ள உலகம் இருக்குன்னா எப்படி இருக்குது? ஓகே, கொட்டையெல்லாம் முடிச்சுட்டு அதை சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டோம். அப்போது கேட்டேன், நீங்கள் எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டு இந்த அனுபவத்துக்கு வந்தீர்கள், இந்த அனுபவத்துக்கு வந்தீர்கள்னு கேட்டால், அது எங்கள் பிரசங்கர் இப்படியெல்லாம் இருந்தால் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார்னு பிரசங்கம் பண்ணார். அதனால் நாங்கள் எல்லாம் கலத்திட்டு வந்துட்டோம். எப்படியா? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு இப்போ பெந்தெகோஸ்தே குளத்தில் அப்படியே இருக்குது. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு யாரெல்லாம்னு சொன்னாவ நான் வந்தேன். ஓ, அப்பா ஆவியானவர் பேசுனே சரிதான். பூமியின் உயர்ந்த ஸ்தானம் தானே இருக்குது. அவர் உன்னதங்களிலே மனசை வைன்னு சொன்னால் பூமியில் வச்சு ஆகலாம். புரியுது அவங்களுக்கு? நான் வேற புத்தகம் குரான்லேருந்து ஒன்றும் பேசலை. குரான்லேயே நல்ல விஷயம் இருக்குது. நான் குரானெல்லாம் நிறைய படித்தேன். குரான் கதீஸெல்லாம் பைபிளோட ஆழமாக எழுதியிருக்கு. உலகத்தை நேசிக்கிறவனுக்கு நரகம்னு எழுதியிருக்கு குரானில், தெரியுமா? இவங்களுக்கு வேதத்தில் உலகத்தை துனியாவை நேசிக்கிறவனுக்கு நரகம், எல்லாம் நரகத்தில் தள்ளுகிறான். எல்லாம் நேரம் இல்லை. ஸோ இருக்கட்டும், வேற ஒன்றும் பேசலை, பைபிள் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ எப்படி பேய் வருது, சாபம் ஏன் போகலை, கட்டு ஏன் அறால,
கட்டாரனல்ல, நான் அதான் கட்டி போட்டிருக்கு, பேய் கட்டி போட்டிருக்கு, பூமியில் கட்டி போட்டிருக்கு. ஒரு ப்ரா வந்து நல்லா பறக்கிறது, அதை கட்டி ஒரு மீட்ரு கயிறில் கட்டி போட்டுதுன்னு வைங்க. ஒரு பூனை வந்து இந்த ப்ரா பிடிச்சி வந்து பட்டா பட்டா அடிச்சு டம்னு மேலே எழும்புனா அந்த நூல் 1 மீட்டர் உயரப்போம், பட்டாருன்னு கீழே கொண்டு அடிக்கும், பூனை அடிச்சுட்டு போம். ஏன் இங்கே கட்டி போட்டிருக்கு? நம்ம மனசு பூமியில் கட்டி போட்டிருக்கான்னு சொல்லேன். ஓகே, இது நீங்கள் மனசில் வைக்கணும். ஸோ பரிசுத்த ஆவி பரலோக சிந்தை கொடுக்கறது, உலகத்திலிருந்து நம்ம விடுதலை. அதனால்தான் அது யோவான் 7:7, உலகம் உங்களை பகைக்காது, ஏன்னா நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீங்க. இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறதுன்ட்டு நான் சாட்சி கொடுக்குறேன் பாருங்க, அதான் ப்ராப்ளம். அதனால என்ன பார்க்குது? இல்லையா? இந்த அனுபவம்லாம் நீங்கள் படிக்கணும். இது இயேசுவிட்ட நீங்கள் படிக்கணும், இயேசுவிட்ட அந்த வசனம் சொல்லுதில்ல, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என் இடத்துல பாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை, அதை படித்தே இல்லையோ? எப்போவே அதில் நடத்திட்டே போல இருக்கு இல்லையா? இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் நடத்திட்டான். அந்த இளைப்பாறுதல் எங்கோடி வருதுன்னு விட்டுட்டாமே. அடுத்த வசனத்தை படிங்களா? 28 என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு எல்லாரும் இடத்துல வாருங்கள். அதோட நடத்தாம இப்போ போவோம், இளைப்பாறுதல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில், அப்புறம் அந்நாடகு நாடகு, அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு. இப்போதான் புரிஞ்சு ஏன் இளைப்பாறுதல் இல்லைன்னு இப்போ இல்லையா புரிஞ்சுது? நம்ம ஏசுனாருக்கு பாதத்தில் உட்காந்து படித்த மாட்டோமே. 41 நாள் 41 பிரசங்கியார் உபவாச ஜபம், 41 டைப்பில் வருவார். 41 டைப்பு பிரசங்க, 41 டைப்பு ஆவி. ஜனங்கள் ஓடிக்கிட்டே நடக்காத. ஆண்டவர் கேட்காரு, எனக்கு பாதத்தில் உட்காருக்கு இந்த ஆளுக்கு இஷ்டம் இல்லை. ஓசியா 8:12, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதே அந்நிய காரியமாய், அதே வார்த்தை தானே இப்போ சொல்லணும். அப்போ உள்ளது இப்போ என் வேதத்தின் 2000 வரியமாக இதை மிஷினரிஸ் வந்து இதை பதிச்சு நம்ம கையில் தந்தாச்சு. இதை தூர போட்டுட்டு 41 பிரசங்கியார், ஒருத்தர் வட இந்தியாவிலேருந்து வர்றார், ஒருத்தர் ஆப்பிரிக்காவிலேருந்து வர்றார், ஒருத்தர் கோட்டை போட்டிருக்கிறார், ஒருத்தர் இப்படி கண்ணாடி வச்சிருக்கிறார், ஒருத்தர் டை அடிச்சிருக்கிறார், ஒருத்தர் வேற மாதிரி ஃப்ரெஞ்சு தாடி வச்சிருக்கிறார். இப்படி தானே ஓடிட்டு நடக்கா வாழ்வேன். இதை உட்காந்து படிப்போம். ஆண்டவர்கிட்ட தான் இளைப்பாறுதல் இருக்குது, இதை படிப்போம். மரியா தன்னை விட்டு கிடப்படாது, நல்ல பங்கு தெரிந்து கொண்ட உட்காருவாண்ணா, உட்கார்ந்துருந்தா தான் உங்களுக்கு வெளிச்சம் வச்சிருக்குமே. அதுலையும் காரியம் இப்படி இருக்கிறதா? அந்த பட்டணத்தை பெரியா பட்டணமா காரியம் இப்படி இருக்கிறதா? இது இப்போ நிறைய கள்ளக்கதையா இல்லையா இருக்கு? உங்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சம் வந்திருக்கான். ஆண்டவர் சொல்றார்ல 3:20 வெளிப்படுத்தல், இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன்? அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், போஜனம் பண்ணுவேன்னா நான் அவனுக்கு போஜனம் கொடுப்பேன். அது மொழிபெயர்ப்பு அப்படி தான் இருக்கு. அவனுக்கு நான் ஆவிக்குரிய போஜனத்தை கொடுப்பேன். நான் அதுக்கு சரியான. அப்போ அவர் எங்கே வராராம்? இந்த மனசுக்குள்ளே ஆத்மாவில் வாரேன்னு சொல்லுவார் இல்லையா? வரமாட்டேன்னு சொல்லுவாரா? இது தட்டிக்கிட்டே நிற்கேன்னு சொல்லுவார். நீங்கள் வராண்டா போய் வெளியே இல்லைன்னு நல்லா போட்டுக்கிட்டு வண்டியும் காரம் எடுத்துட்டு, வானத்தின் வாசல், திறந்த வாசல், ஜப கோபுரம். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்கே வாசல்? அவர் இங்கே வாரேன், கதவை தரேன்னா அடியோடு அடி. இதை நீங்கள் பூட்டி போட்டு இங்கே ஒன்றா நீர் வராண்டா, நாங்கள் எங்கேயோ திறந்து கிடக்கான் வாசல். அவள் இவர் பறக்க முன்னாலே வாசல் எல்லாம் அடைச்சா கிடந்து. எல்லாரையும் நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் எல்லா ஒளிய சூழ்நிலையும் சுற்றி வர்றோங்க. சுவாசனத்துக்கு பதிலாப்படாது. இவங்கெல்லாம் பறக்கிறதுக்கு முன்னே எல்லாம் ஒளி நடந்தில்ல. நீங்கள் ஜெபம் பண்ணி தானே ஆண்டவர்கிட்ட திறந்த வாசல் அடைச்சி கிடந்த தரவல்னா திறந்தோம்ல, திறந்தமா இல்லையாம்மா? இவர் சொல்வார் திறந்த வாசல், அங்கெல்லாம் அடைச்சி மறைமுகமான அர்த்தம் அதுதானே ஆகுது. இங்கே திறந்து கிடக்குதுன்னு நீங்கள் காட்டினா அங்கெல்லாம் அடைச்சி கிடக்குன்னு தான் அர்த்தம். சொல்லாமல் சொல்கிறதுங்க, வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தந்திர வாசல் இதானே அர்த்தம். எல்லா இடத்துலையும் தர, நீ அரைக்கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவி எனக்கு ஜெபம் பண்ணு வெளியிருங்க. ஆண்டவர் சொன்னார் நான் திறக்கண்டு, நீ வீட்டுக்குள்ளே இருந்து உனக்கு இதே கதவை தர வரேன்னா அதை பூட்டி போட்டுவிட்டு அங்கே நீர் வராண்டாம், நீர் அங்கே வெளியே நீர் வேறு இடத்துக்கு போவோம், நாங்கள் அங்கே போவோம் வண்டி எடுத்து சுற்றினா இது எப்படி இருக்கும்? வாசல்னா இதுதான் வானத்தின் வாசல். நீங்கள் தேவாலயமான வாசல் இங்கே தானேங்க போடணும். 2 பேர் 3 பேர் கூடி வர இடத்துல தேவன் வாசல் மாதிரி தான் இங்கே தானேங்க வாசல் போடணும். வேற எங்கே போடுறது? ஜனங்களுக்கு புரியலைல்ல, பாவம். என்ன பண்ணுறது? நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சரி, அப்போ ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா அவர் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளு. அவர் சொல்லார், என்கிட்ட பாட்டி என் பாதத்தில் இரு, நான் சொல்லுவதை கேளு, ஒரு வார்த்தை பேசிடப்படாது, நான் கேட்க தர முடியாதா? சில பிள்ளைகளுக்கு அப்பா இல்லையா, ஒருத்த பாதத்தை பேச நான் கேட்குது இப்படி கேட்டுட்டு இருக்காதுங்க. இன்னொன்று சொல்கிறேன், அதாவது பூமிக்குரிய டைம் முடியுது. பூமிக்குரிய பாரங்கள், கவலைகள், கஷ்டம், பிரச்சனை, தேவையெல்லாம் நிறைய இருக்குங்க நமக்கு. ஒரு வசனம் சொல்லுது, Ebrேயர் 12:1,
மேகம் போன்ற திரளான சாட்சி இருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கிடுவோம்ல. பாரத்தை தள்ளிட்டு ஓடணுமா தூக்கிட்டு ஓடணுமா? பாவத்தையும் தள்ளிட்டு ஓடணும்னு சொல்லியிருக்குல்ல. என்ன பிரசங்கியாரு, எங்களுக்கு பாரம் நமக்கு தெரியாது, தள்ளிட்டு ஓடுக்கா. எனக்கு பாரம், புருஷன் பாரம், பிள்ளை பாரம், எல்லாத்தையும் தள்ளிட்டு ஓடா. இது என்ன நியாயம் இருக்கு? நான் சொல்லலம்மா, அந்த வசனம் இருக்கு. அது என்னன்னா, இந்த உலகம் சபிக்கப்பட்டவன்னு சொல்லியாச்சுல்ல, இது சாத்தானுக்குள்ள கிடக்குன்னு சொல்லியாச்சுல்ல. இந்த காரியங்களை தூக்கி உன் தலையில வச்சுக்கிட்டு பாரம்னு திரிஞ்சியன்னா சாத்தானுக்கு கட்டுக்குள்ள நீ சிக்கிக்கொள்ள, இன்னும் சிக்கிடுவேன். நீங்க அதான் தள்ள சொல்லியிருக்கு. தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவு கட்டாயிரும். நாம ஜெபிக்க வேண்டியதாங்க. ஓயாம இந்த உலக காரியங்களை பற்றியே நீங்க ஜெபிச்சுட்டு இருந்தா உங்களுக்கும் பரலோக தேவனுக்குள்ள உறவு கட்டாயிரும். இது ரொம்ப ஆபத்தான, இது யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். இதை சுமக்காத. அதான் பாரத்தை அங்கே வையின்னு சொல்லியிருக்குல்ல, இங்கே வச்சுட்டு ஏசுவா அவரை பாரு, அவருக்கு இடத்துக்கு போ, அவர் சொல்றதை கேள், அப்படியே நீ போயிட்டே இரு. உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதான் அறிஞ்சிருக்காருல்ல. நம்ம அறிஞ்சோம்ல, தொட்டில் கிடக்கும்போது பிள்ளைகளுக்கு தண்ணியை கொடுத்து காப்பியை கொடுத்து தானே வளர்த்துக்கணும். அதை அடி கொடுத்து சாப்பாடு கொடுத்தானே இங்கே வளர்த்தணும். நமக்கு தெரிஞ்சில்ல, அப்போ அவருக்கு தெரியாதான்? தெரியணும். சரியா? அது மற்ற 6:31. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும், தேவ ராஜ்யம்னா என்ன சொன்னேன்? தேவ சித்தம் செய்கிறது, தேவ ஆவியினால் நடத்தப்படுறது தான் தேவராஜ்யம். அந்த அனுபவத்தை விரும்பி நீங்கள் உள்ளே வரும்போது, இனி நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை ஆகிட்டல்ல, இது மதில் மேல் போனேன், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை இருந்தால் சரி, இந்த பக்கம் விழுதுன்னு பார்ப்போம், கன்ஃபார்ம் ஆகட்டு, அதுக்கப்புறம் பார்க்குறேன் பாரு, சரிதானே? ஸோ தேவ சித்தம் செய்கிற, அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் முதலாவது விரும்பி நீங்கள் போயிட்டே இருங்க. அப்புறம் அவர் காரியத்தை, உங்கள் காரியத்தை அவர் பார்த்துக்குவார். இது நீர் பார்க்காண்டா, நாங்கள் தான் செமப்போம், அப்போ செமந்துட்டே நாங்கள் தான் செமப்போம், நாங்கள் இதுதான் பாரம். செபம்னு வந்தாலே எப்போ பார்த்தாலும் இந்த பூமிக்குரிய காரியம். நான் முதலாவது முடிக்கிறேன், சமயம் போயிடுச்சு. அதாவது அது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் கர்த்தருடைய சபையை துன்புறுத்துறதுக்கு ஓடுறான். அவனுக்கு கண்ணை குருடாக்கி தரையில் போட்டாச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ நடக்க முடியாது, நடக்க முடியலை, எழும்ப முடியலை, இல்லை நம்ம பாடுற மாதிரி பவுல இப்போ ஓடி வந்தாராம். 1ஆம் வசனத்தில் சீறி வந்தவர் இப்போ தரையில் எடுத்து இப்படி புறாவாரு. எங்க எப்படி இருக்கும் அந்த கற்பனை படி பாருங்க. நடக்க முடியலை அப்படின்னு. அதுதான், டேய் நான் தான் குருடாக்கி போட்டேன், என்ன முள்ளில் உதைக்கிறது கடினம். யாரு? நான் தான் இயேசு. அப்படியா? அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் என்ன செய்ய கேட்கணும்ல. நீ போ, உனக்கு வேண்டியது சொல்லப்படும், நான் ஆளை ஏற்பாடு பண்ண, போ, நீ போக வேண்டிய இடத்துக்கு போ, நான் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஆள் அனுப்புகிறேன்ட்டு அனனியா அனுப்புகிறார். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீங்கிறது அவங்க ஜபமாக இருக்கணும். இல்லை அந்த எல்லைக்குள்ளே வந்தவரா? சரி என்ன பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், உனக்கு ஜாதகமே எனக்கு தெரியும்டா, எதுக்கு கடந்து இப்படி பலம்புற இல்லையா? அநேக வார்த்தைகளால் அலப்பாதுங்கள்னு சொன்னார்ல, அதுக்கு பொருள் தான், அவன் ஜாதகமே எனக்கு தான் தெரியும், நீ சொல்லி தான் தெரியணுமா? தெரியாது. ஸோ நாம் தேவ சித்தத்தின் எல்லைக்குள், பலத்த கரத்துக்குள், அதாவது நான் முடிக்கிறேன், கிறிஸ்துவின் பரிபூரண, அது எபேசியர் 4:11, கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண அனுபவம் அடைவதற்கு சபையை இந்த சுவிசேஷத்தை வச்சிருக்காரு. நீங்கள் அதில் தான் போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கறதெல்லாம் முக்கியம். நான் சொல்லிடுறேன் ஓப்பனா, நீங்கள் சொல்ல போறீங்க, அப்போ கடன் பிரச்சனை தீராண்டாமா, சோக்கெட்டு தீராண்டாமா, வீடு கட்டாண்டாமா, கல்யாணம், இதே எல்லாம் நடக்கணும் பார்த்துக்க. அப்புறம் கடைசியில் மலர் வளையத்தில் தானே முடிச்ச போறா? நீ இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு எல்லா பிரச்சனையும் முழுசா தீரணும்னா மலர் வளையத்தில் முடிச்சோம் பாஸ்டர். வசனம் அப்படிதான் சொல்லுது. 14:13 வெளிப்படுத்தல், கர்த்தருக்குள் மரிக்கிறவர் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு விசுவாசியா இருந்தாலும் அன்னைக்குதான் தீரும். இதான் உண்மை, இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை தான் நேரத்தையே சொல்லுவார், நீ எனக்கிட்ட வரக்கு ரெடி ஆகு, நான் ஏதாவது ஒன்று உயிரோட வச்சேன்னா பார்க்கேன், நீ பிரச்சனை தீரானா கடைசியில் மொத்த பிரச்சனையை மண்ணில் கொண்டு வச்சுட்டு முடிச்சுட்டு போனோம். இதை இல்லையா உங்கள்கிட்ட சொன்னார், இதுதான் பிரச்சனை, எல்லாமே இந்த பிரச்சனை அவனை தீர்க்க முடியாது, ஒரு தானே தீர்க்கலை, தீப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டே இருக்கான். இதை ஏமாறாத, பிரச்சனை இல்லாத ராஜ்யத்துக்கு வந்து சேரக்குள்ள வழியை பாரு இல்லையா? வெளிப்படுத்தல் 21:1, புதிய வானம் புதிய உண்டாயிட்டு பழச காணல. புதிய அரசியல 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளாக இருக்கா கொள்ளாமே. 4ஆம் வசனத்தில் கண்ணீர் யாவையும் துடைப்பார், வருத்தம் இல்லை, துக்கம் இல்லை, அலறி அழ வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் புதுதாக்குறேன்னு சொன்னார். ஆட்டுக்குட்டியான சிங்காசனம் 22:3 சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை கண்ணீர் எல்லாம் உனக்கு துக்க நாட்கள் முடிஞ்சு போகணும் எவன் சொன்னாலும் நம்பாத, சாவில் தான் முடியும். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, வேற வழி கிடையாது. அல்லது பரலோகத்துக்கு போகணும், அங்கேயே முடியாது, பாதாளத்துக்கு போனோம்ல, வேற கதை இருக்குல்ல. துக்க நாட்கள் 100க்கு முடியணும்னா சொர்க்கத்துக்கு தான், அதான் ஏற்பாடு. நான் முடிச்சேன். அப்போ நமக்கு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பண்ணி
நம்ம சந்தோஷமாக வாழ வைக்கிறது ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் புதிய ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? பழைய ஏற்பாடு பூமியின் உயர்ந்த ஸ்தானம், அநித்தியமான ஜீவ வாக்குத்தத்தம். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறுவாய், அப்புறம் ராஜாக்களின் கல்லறையிலே புதைக்கப்படுவாய். சரிதானே? அப்படித்தானே இருக்குங்க. இது நான் யோவான் 14:2 நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி வந்து அது உங்களுக்கு என்னத்தை வேணும்? பூமியிலிருந்து விடுதலையாக இஷ்டமா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக இஷ்டப்படுதீங்களா? இல்லை இருக்க போகிறேன். நீ உங்கள் விருப்பப்படி தான் உங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. உங்கள் விருப்பத்தை பார்க்குறார். மன விருப்பத்தை பார்க்கிற தேவன் இல்லையா? தேவனுக்கு ஏற்ற விருப்பம் இந்த நாளில் உண்டாகும்படி நீங்கள் தாழ்த்தணும். அப்போ என்ன பார்த்தோம்? நாட்கள் பொல்லாததாக இருக்குது. விளக்கையில் நேரம் முடிஞ்சிடுச்சு. பொல்லாப்பாக போயிட்டுருக்குனால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அந்த இன்னொரு நாள் பார்க்கலாம் அந்த சப்ஜெக்ட் காலம்னா என்னன்னு. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.